ஐயா சொன்ன மாதிரி இலங்கையிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த பிளான் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நான் ஒரு கிளைண்ட் தான் டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டாரு, ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காரு. அப்போ சென்னையில் தான் இருக்கிறதே பிளான். மற்றது திருவண்ணாமலையில் நம்ம யோகி ஆசிரமத்தை கட்டாயம் பார்த்துடணும். ஓகே, பார்த்துடணும் தான் பிளான் இருந்தது. கன்னியாகுமரி அது ஒரு லிஸ்ட்லையும் இல்லை, பிளான்லையுமே இல்லை. யோகியோட விளையாட்டப்போ பாருங்க, நான் திருவண்ணாமலைக்கு இன்னும் போகவும் இல்லை. அப்போ சென்னையிலேருந்து நான் எங்கள் சித்தி இங்கே தான் இருக்காங்க. அவங்க 23 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வெட்டிங் பண்ணி இங்கே தான் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி. அப்போ அவங்க பார்த்துட்டு போக வந்தேன். அப்போ வர விசிறி சங்கர் ஐயாவை ஏற்கனவே 2 முறை அவர் எங்களோட திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார். ஸோ அவர் வந்தால் கட்டாயம் அவரையும் பார்க்கத்தானே வேணும், பார்க்காம போக முடியாதுன்ட்டு அவருக்கு மெசேஜ் போட்டேன். அவர் சொன்னார், நான் போஸ்டர்ஸ் அதெல்லாம் அவருக்கு நான் தான் டிசைன் பண்ணி கொடுப்பேன். யோகின்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது போஸ்டர்ஸ் டிசைன் செய்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அன்னைக்கு போஸ்டர் செய்தீங்க, அந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது, அப்போ நாளைக்கு நீ வந்துருங்கன்னாரு. முதல் நாள் நைட் சொல்கிறாரு. சரின்னு அப்படி எடுத்து நான் அங்கேருந்து 6:30 பஸ்ஸை பிடிச்சி தூத்துக்குடி பஸ் எடுத்து தூத்துக்குடியில் அவர் நாசரத்துக்கு வந்து சேரும்போது 6:30 வரைக்கும்னா 11:30 ஆகிட்டு 3 பஸ் மாதிரி வந்தேன். அப்போ அங்கே கொஞ்சம் அங்கே யோகி இந்த நம்ம இலங்கையில் இருந்து கொண்டு யோகியை பற்றி நினைக்கிறது பேசுறதையும் விட, யோகியின் அன்பர்கள் இருக்கிற இடத்துல யோகி இந்த பாரத தேசத்தை ஒரு பெரிய ஒரு இதாக சொல்றாரு. இங்கே வந்து ஒரு இந்த தேசமே ஒரு ஆலயம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வரும்போது ஒரு அந்த புல்லரிக்கிற மாதிரி ஒரு இது என்னையும் பேசலாம் அனுபவிச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். அப்போ அந்த டைம்ல தான் ஐயாவும் பேசியிருந்தார். அது அவரோட பேச்சில் மயங்கி அவரை இங்கே இந்த ஆசிரமத்தோருக்கா போய் பார்க்கணும் ஐயா. ஏன்னா நம்மளுக்கு நல்லா பேசுகிறவங்களை பிடிக்கும். ஏன்னா அறிவுரை வந்து இலவசம், அதனால் நிறைய பேர் அதனால் அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அறிவுரை பண்ணுறாங்களே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது இலவசமாக கிடைக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் எத்தனையோ வருட அனுபவத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச்சில். ஐயா வீடியோ ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ் பேசியிருந்தார். அது திருப்பி வீட்டிலலாம் அனுப்பினேன் எல்லாரையும் பார்க்க சொல்லி இலங்கைக்கு. அப்போ அப்படியே வரணும், உங்கள் ஆசிரமத்தை பார்க்கணும் ஐயா, நான் வாரேன்னு சொன்னேன். அப்போ அன்னைக்கே வார பிளான்லாம் இல்லை, வாரேன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் போகிறோம், காரில் 2 கார் இருக்குது, நீங்கள் வாங்கினாங்க. அப்போ உடனே நான் வந்து அங்கேருந்து வலிக்கிட்டு அவங்களோட காரில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலைல ஐயா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ தான் வந்து சரி எப்படா இங்கே வரோம். நான் 5:30க்கே எழும்பிட்டேன். ஐயா நினச்சிட்டாரு நான் டயர்டில் தூங்கியிருப்பேன்னு சொல்லி 10 மணிக்கு ஆள் அனுப்புறாரு. நான் 5:30லேருந்து எப்படா கால் பண்ணுவார், நாம கால் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, எப்போ கால் பண்ணுவாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இங்கே வந்து எல்லாரும் பார்த்ததுலாம் சந்தோஷம். யோகியோட ஒரு நிகழ்வு ஒரு நான் பாலகுமாரன் ஐயா புத்தகங்கள் மற்ற இன்டர்நெட் இந்த வழியாக தான் யோகியை பற்றி அறிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த சித்தர்கள் யோகிகளை பற்றின தேடல் கொஞ்சம் அந்த நான் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது இருந்தது. அப்போ அந்த நேரங்களில் இந்த லைப்ரரிக்கு போய் இதெல்லாம் தான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிண்டல் அடிப்பாங்க தெரியல. அந்த டைமில் நம்ம எல்லாம் பொண்ணுங்க பின்னால் சுற்ற வேண்டிய வயசுல ஏதோ பிரச்சனை எனக்கு அப்படி தான் சிந்திப்பாங்க. எனக்கு அது ஆர்வம். அப்படி கிடைச்சவர் தான் நிறைய பேர் புக்கு. இப்போ ரமண மகரிஷி பற்றி எல்லாரும் யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஈர்ப்பு. யோகி ராம் சரத்குமார் அவர் யாருன்னே தெரியாது. இவங்களை மாதிரி தான் அவரும் எனக்கு. என்ன எல்லாரையும் பற்றி தெரிஞ்சோன்னு, ஆனால் அவர் மட்டும் ஏதோ ஒரு நம்மளை ஈர்க்கிறாரு. ஸோ அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேடலாம்னு போனால் பாலகுமாரன் ஐயாட புத்தகங்கள் அது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபேஸ்புக்கில் நிறைய பார்த்தசாரதி ஐயா மற்ற நம்ம விசிறி சங்கர் ஐயா எல்லாம் நிறைய எழுதுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் கனெக்ட் ஆகிடும். மெசேஜ் போடுவேன், அப்படியே பேசி அப்புறமா அவங்க திருகோணமலையெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி கூட நாங்கள் திருக்கோணேஸ்வரத்தில் சின்னதாக செஞ்சுருந்தாங்க. அந்த நேரங்கள்லாம் யோகி என்ன ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்க நினைக்கும் போது அது சந்தோஷமா இருக்கிறது. சில நேரங்களில் இப்படி தான் எந்த வேலையுமே யோகி சம்பந்தமாக விசிறி சங்கர் அனுப்பாட்டி அது ஒரு கவலையாக இருக்கு. என்னடா யோகி நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாரோ. அப்போ அந்த டைம்ல வருவார் ஐயா, வந்து ஏதாவது தருவார். அவரை நம்ம நினைக்கிறதுக்கும் அவன் அருளாலே அவன்தால் வழங்கின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட அவர் அருள் வேணும். அந்த வகையில் இங்கே வந்தது, இந்த மண்ணில் மிதிச்சது இங்கே இன்னைக்கு தான் உண்மையாக யோகி ராம் சரத்குமாரோட சிலையை தொட்டு பார்த்துருக்கேன். நம்ம அங்கே இல்லை தானே. இலங்கையில் நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 பேர் தான் பக்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி யோகிக்கு. அதுவும் விசிறி சங்கர் ஐயா மூலமாக வந்தது. நம்ம அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன்.
அங்க இப்படி சிலையோ படமோ இல்லை. அந்த படம் கூட நான் ஒரு புக்ல வாசிச்சிருந்தேன். அப்ப அதுல இருக்கு, யாரோ ஒரு ஆள் கேட்டுறாங்க, உங்களோட போட்டோ எனக்கு வேணும், ஆனா நான் வாங்க மாட்டேன்னு. அவருக்கு ஏதோ ஒரு வழியில கிடைச்சிருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை, அப்ப நானும் இந்த போட்டோ எல்லாம் பிரிண்ட் பண்ண தேவையில்ல, உண்மையா யோகி எங்களை நாங்க அவரை வேண்டுற மாதிரி நம்மளையும் அவர் நம்ம கதையை கேட்கிறாரா, ஏன்னா அவர் லிசன் பண்ணாதானே போட்டோ வரும். அப்ப எனக்கு சரி வரணும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக உடனே வரல. ஆனா வந்ததுல சிறப்பு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 2 வருடம் இருக்கு நினைச்சு, அதுக்கு பிறகு விஜயசங்கர் ஐயா திருவண்ணாமலையில கொண்டு போய் அந்த போட்டோவை வச்சு பூஜை பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ் திறக்கிறேன் 2019-18 இருக்கணும், 19-20க்குள்ள வந்து பஜனை எல்லாம் பாடி எனக்கு அந்த போட்டோ எல்லாம் தந்தாரு. அதுல சந்தோஷம்னா, திருவண்ணாமலைக்கெல்லாம் போய் பூஜை பண்ணி எங்க வீட்டுக்கு அதுக்கு வர்றதுக்கு அளவுக்கு அவர் அருள் செய்திருக்கிறன்றது பெரிய சந்தோஷம். மற்றது இப்ப இங்க பார்த்த கன்னியாகுமரியில நிறைய சர்ச்சைகள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டிலே இங்கதான் அதிகமா சர்ச் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நேற்று கேள்விப்பட்டேன். அப்ப இங்க கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஞாபகம் வந்தது, யோகி ஒருக்கா யாரோ ஒரு பக்தருக்கு அவர் இயேசுவாவே காட்சி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம வந்து இங்க இந்து கிறிஸ்தவம்னு சொல்லி பிரிச்சு பார்க்கறதுக்கு இல்லை. யோகி வந்து எப்பவுமே மதங்களை கடந்த இந்த மதத்தை எல்லாத்தையும் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு பிரபஞ்ச சக்தி. அவர் நம்ம வந்து நம்ம உருவம் ஏதாவது ஒரு உருவம் இருந்தாதான் நம்ம மனிதர்களுக்கு தெரியும். இப்ப இல்லாத காத்த உணர முடியாத மாதிரி கடவுளை ஒரு உருவமா வந்தாதான் நாம நம்புவோம். அப்ப அந்த பிரபஞ்ச சக்தியை அவர் ஒரு உடல் எடுத்து வந்ததுதான் இந்த இது. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, இப்ப இங்க யோகி வந்து அங்க அவர் உடல் இருந்தாலும் இங்க நம்ம கன்னியாகுமரியில அவர் ஆன்மா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது எல்லா இடத்துலயும் தான் அவர் இருப்பாரு. இப்ப இங்க இன்னும் அதிகமா இருக்காரு, எல்லா இடத்துலயும் ஒரு சில 2 சிலன்னா ஐயா மூலமா 10-15 கோயிலையும் ஒரு கோயிலுக்குள்ள வச்சிருக்காரு. அது யோகி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பணியை கொடுத்திருக்காரு. அவர் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு பிறப்பு மனிதர்களும் வீணா போறதில்லை என்ன சொல்லியிருக்காரு. அப்ப என்ன யோகியின் பெரும் பணியை இவங்கெல்லாம் ஆட்டிட்டு இருக்காங்க. விஜயசங்கர் ஐயா, நம்ம ஐயா எல்லாம் அவங்களுக்கு ஒரு கருவியா இருக்கிறேன்னா எப்படி அவங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போஸ்டர்ஸ் அந்த மாதிரி உதவிகளை செய்து அந்த கருவியை அவங்களுக்கு ஒரு உதவியான ஒரு கருவியா என்ன பயன்படுத்திட்டு இருக்காருன்னு மகிழ்ச்சி. யோகியை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னை விட நிறைய தெரியுறதுனால நான் அதை பத்தி சொல்லல, என்னோட யோகியோட அனுபவத்தை பத்தி சொன்னேன். நன்றி.